காசு ஒரு பெரிய நோக்கம் இல்லை. காசு ஒரு பணங்கள் நமக்கு நோக்கம் கிடையாது. கம்மியான சம்பளம் வாங்குகிறேனே, நான் எப்படி ஹஜ்ஜிக்கு போவேன் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வருமானம் கம்மியாக இருக்கிறது, நான் எப்படி ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. செருப்பு தைத்த தொழிலாளிகள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போனார்கள். இடியாப்பம் வித்த தொழிலாளிகள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்திலே உறுதி வந்து விட்டால் அந்த இடத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்று விடுவான். பணங்காசுகள் நமக்கு தேவையில்லை. பணங்காசுகளை அல்லாஹ் அதற்குண்டானவைகளை தேவைகளை நமக்கு கொண்டு வந்து பூர்த்தி ஆக்கி விடுவான். கண்ணியமானவர்களே, முடிவெட்டக்கூடிய தொழிலாளி கூட ஹஜ்ஜிக்கு போனதாக சரித்திரங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்மிடத்திலே சிலர்கள் இப்படியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எங்க அத்தாவே ஹஜ்ஜிக்கு போல, நான் எதுக்கு ஹஜ்ஜிக்கு போனோம்? எங்க அண்ணனே இன்னும் ஹஜ்ஜிக்கு போல, நான் எதுக்கு ஹஜ்ஜிக்கு போனோம்? என்னுடைய சகோதரர்கள் ஹஜ்ஜிக்கு போகவில்லை, என் மூத்த சகோதரர்கள் இருக்கும் பொழுது, தலை இருக்கும் பொழுது வாள் எதுக்கு ஆடுகிறது என்றெல்லாம் பழமொழிகளை சொல்லக்கூடிய இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்திலே அமலை பிற்படுத்துவார்கள். ஆனால் அவர்களின் தேவைகளை அல்லாஹ் பிற்படுத்தி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எங்க அண்ணனே ஹஜ்ஜிக்கு போகலன்ட்டு நாம ஹஜ்ஜிக்கு போகாம இருந்தா அவருக்கு முன்னாடி நம்ம மூத்தா போயிட்டா, மௌத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரங்களை நிர்ணயம் பண்ணவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமல்களுக்கு நேரம் நிர்ணயங்கள் இல்லை. உதாரணமா உங்களுக்கு சொல்லணும் சொன்னா ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லலாம். ஜும்மாவுக்கு தொழுவுக்கு வரோம், நம்ம அத்தாவும் மகனும் ஜும்மாவுக்கு தொழுவுக்கு வரோம். மகன் வந்து முன்னாள் சப்புல உட்காந்துட்டாரு, அத்தா மூணாவது சப்புல உட்கார்ந்து இருக்கிறார். மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மகன் அத்தாவை கூப்பிட்டு முன்னாள் சப்புல உட்காருண்டு அத்தாவை முன்னாள் சப்புல உட்காருவதற்கு அழைப்பதற்கு அனுமதி இல்லை. அவர் வீட்டில் அல்லாஹ் அத்தாவுக்கு கண்ணியம் கொடுக்கலாம், இபாதத்திலே அவரை முன்னுரிமைப்படுத்துவதற்கு இல்லை. அவருக்கு கிடைத்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு கிடைத்த முன்சப்பை அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. அது தந்தையாக இருந்தாலும் சரி, தனையனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்துட்டாரு, எனக்கு தெரிஞ்சவர் இந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ வந்துட்டாரு, கனி முன்சப்புல நிக்க வைக்க அவசியம் இல்லை. உனக்கும் இடம் கிடைத்தால் அந்த இடத்தை நீயே தக்க வைத்துக் கொள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். அதே போன்றுதான் அண்ணனுக்கு வசதி இல்ல, தம்பிக்கு வசதி வந்து விட்டது, ஹஜ்ஜி கடமையாகி விட்டது என்றால் அண்ணன் இன்னும் ஹஜ்ஜிக்கு போல நீ ஒத்தி போடக்கூடாது. உனக்கு கடமையாகி விட்டால் அண்ணன் போகாட்டியும் சரி, அப்பன் போகாட்டியும் சரி, தந்தை போகாவிட்டாலும் சரி, உனக்கு கடமையாகி விட்டால் மன் அராதல் ஹஜ் ஃபல்யுஅஜ்ஜில், ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இபாதத்தில் அண்ணனை, தம்பிய,